கண்டிப்பாக வந்து இந்த சிறகடிக்காசை சீரியலில் ரோகிணி என்னைக்காச்சும் ஒரு நாள் பெருசாக சிக்குவாங்கன்னு நமக்கு தெரியும். இப்போவே சின்ன சின்ன விஷயங்களை சிக்கிறாங்க. சிக்கிட்டு அப்பப்போ வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி என்ன வாழ்க்கடா அது, எந்நேரம் பார்த்தாலும் நெருப்பு மேலே நடக்கிற மாதிரியே இருக்குது, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து அவங்க சொன்ன பொய்கள் தான். அவங்க வந்து ஒன்று மாற்றி ஒன்று தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் தனக்கு ஒரு வாழ்க்கைக்காகவும், இன்னொரு பக்கம் வந்து வேணும்னே மீனாமுத்துவெல்லாம் அழிக்கணும், மற்றவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலே நிம்மதி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் பல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. அது அந்த மாதிரி ஒரு சாடிஸ்டிக்கான எண்ணங்களும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துல அவங்க மாற்றுறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறாங்கன்னா, அந்த கிறிஷுடைய அம்மா, கிறிஷோட பாட்டியா ரோஹினியோட அம்மானு கிறிஷை வந்து 2 பேரும் ஸ்கூலில் இருக்கிறத முத்து பார்த்து நேர்லேயே போய் என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்து கேட்டு எப்படா அந்த ஊருக்கு வந்தீங்க அப்படின்னு வந்து கேட்டால், இல்லை என் பொண்ணு வந்துட்டாப்பா, இந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டா, அதனால தான் இதுக்கப்புறம் நமக்குள்ளே ஒட்டு வேணாம் உறவு வேணாம்னு அவங்க பேசினா, நான் வந்து சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கிறிஷை கூப்பிட்டு வெளில கூப்பிட்டு போயிறாரு முத்து. இந்த சமயத்தில் இந்த விஷயத்தை அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, அவங்க பொண்ணுக்கு கால் பண்ணி வந்து அவங்க அம்மா இவங்க சொல்ல, ரோஹினியோட அம்மா சொல்ல, ரோஹினி அப்படியே திருன்னு வந்து முழிச்சு ஷாக் ஆகிறாங்க. இந்த சமயத்தையும் அவங்க இப்போதைக்கு ஈஸியாக தப்பிச்சிட்டாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இன்னொரு ப்ரோமோ சிறகடிக்காசையில் இன்னொரு ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் மணியை முத்து மீனாம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. கடைசி நிமிஷத்தில் இங்கேயும் தப்பிச்சு அங்கேயும் தப்பிச்சு ரோஹினி மாட்டவே மாட்டாங்கன்னு கொண்டு போனால் ஏற்கனவே காண்டோட இருக்க பல மக்கள் காண்டாயிடுவாங்கிறது உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் இதில் எல்லாம் வேறு ஏதாவது கதையை கொண்டு போய் அதை இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சாலாச்சும் பரவாயில்ல. திருப்பி ரோகிணி இந்தா சிக்க போகிறாங்க எல்லாத்தையும் ரோகிணி ஈஸியாக தப்பிச்சிட மாதிரியே கதை போகிறது போது ரோகிணி தான் அந்த கதையோட ஹீரோயினாங்கிற கேள்விகள் ஒரு கற்பனை நமக்கு வரதான் செய்யுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். அப்படியே கீழே இருக்க ஷாப்பிங் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் மிந்த்ரா அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு சாஃப்ட் டாய்ஸ் டெடி பேரில் ஆரம்பித்து ஹெட்செட் வரைக்கும் பல ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. அதெல்லாம் பிடிச்ச ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.